ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கிரீன் மொபைல் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு மொபைல் ஒன்று வந்திருக்கு. இந்த மொபைலுடைய மாடல் பார்த்தது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. போக்கோ X2 அப்படிங்கிற மொபைல் தான். போக்கோ X2 அதாவது அதிகமான கம்ப்ளைண்ட் அதிகமாக என்ன கம்ப்ளைண்ட் வருதும் அப்படின்னா டச் ஒர்க் ஆகாது, இல்லை அப்படின்னா கேமரா ஒர்க் ஆகுது, ரிங் டோன் ஒர்க் ஆகாது, இந்த மாதிரி இஷ்யூ தான் வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம CPU எடுத்து ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ் வரும். பட் இந்த மொபைலில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா IMEI நம்பர் அன்னோன்ட்டு இருக்குது. IMEI நம்பர் வரல. ரெண்டாவது பேஸ் பேண்டும் அன்னோன் இருக்குது. இதில் சிம் கார்டு இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா நோ சர்வீஸ்னு வருது. இந்த ப்ராப்ளத்தை எனக்கு சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கஸ்டமர் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை நம்ம எந்த மெத்தேடில் ஃபால்ட்டை ஃபைண்ட் பண்ண போகிறோம், எந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணணும், இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். பயனற்ற வீடியோவும் ரீல்ஸும் பார்த்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. மற்றவங்களோட ஒரு படி மேலே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பார்த்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ஃபால்ட்டை ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மொபைலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் IMEI நம்பர் இல்லை, பாருங்கள் IMEI நம்பர் இல்லை. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேஸ் பேண்ட் வெர்ஷன் செக் பண்ணுவோம். பேஸ் பேண்ட் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பேண்ட் வெர்ஷன் இதில் தெரியுதுங்களா உங்களுக்கு? பேஸ் பேண்ட் வெர்ஷன் அன்னோன்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுவோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் ஃப்ளாஷ் பண்ணியிருக்காங்க, வேறு ஒரு கடையில் கொடுத்துருக்காங்க. அந்த கடைக்காரும் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் வந்து ஃப்ளாஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆன் ஆகலை. கஸ்டமர் கம்ப்ளீட்டாக ஃப்ளாஷ் பண்ணாங்களா இல்லை ஹார்ட் ரீசெட் மட்டும் பண்ணாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. நம்ம அதையும் செக் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் ஃப்ளாஷ் பண்ணியிருக்கலாம். ஃப்ளாஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா IMEI நம்பர் வந்திருக்கும். சப்போஸ் இது வந்து ஃப்ளாஷ் பண்ணினதுக்கு அப்புறமும் நமக்கு IMEI நம்பர் வரல அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இது ஹார்ட்வேர் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஹார்ட்வேர் ப்ராப்ளம்னா அது எந்த செக்ஷனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். இதில் உள்ள ஸ்க்ரூ எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு மொபைல் வந்துச்சு அப்படின்னா ஒன்று ஆன் கண்டிஷனில் வரும், இல்லை அப்படின்னா டெட் கண்டிஷனில் வரும். ஆன் கண்டிஷனில் வர மொபைல் நம்ம ஈஸியாக ஃபால்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். பட் டெட் கண்டிஷனில் வர மொபைலுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நான் ஒரு 4 ஸ்டெப்லேயே பார்த்திங்க அப்படின்னா எந்த செக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது, அது என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மெத்தட் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருக்கிறேன், சொல்லி கொடுத்துட்டும் இருக்கிறேன். உங்களுக்கும் ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது மேலே உள்ள கவர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். போர்டில் ஏதாவது பார்த்திங்கன்னா நோண்டி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சீல்டு எதுவுமே ஓப்பன் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. போல்டை பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் இதில் எந்த ஒரு இஷ்யூ வாட்டர் டேமேஜ் ஆன மாதிரி எதுவும் தெரியல. ஓகே, மொபைல் வந்து பேட்டரியை ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். டிஸ்கனெக்ட் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டியூசர் வச்சு டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்க. டியூசர் வச்சு டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு டியூசர் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட கையில் நகை இருந்துச்சு அப்படின்னா அந்த நகத்தை மூலிமா பொறுமையாக வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா டியூசர் வச்சு ரிமூவ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இதில் வந்து ஷார்ட் ஆகும். கண்டிப்பாக டியூசர் வச்சு ரிமூவ் பண்ணும்போது இங்கே உள்ள இந்த மாதிரி வச்சு இன்செர்ட் பண்ணி ரிமூவ் பண்ண முடியாது. ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பக்கத்தில் உள்ள காம்பனண்ட்டோ இல்லை ட்ராக்கோ ஏதோ வந்து ஷார்ட் ஆகும். இப்போ VSN VSP லைன் இதெல்லாம் ஷார்ட் ஆகிருச்சு அப்படின்னா +5 வோல்ட் -5 வோல்ட் இந்த மாதிரி அதிகமான வோல்டேஜ் வரும். அப்போ அதிகமான வோல்டேஜ் வர லைனில் ஷார்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், லைட்டிங் IC இல்லை அப்படின்னா லைட்டிங் காயில், லைட்டிங் டயோடு இதெல்லாமே வந்து ஷார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட வர மொபைல் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிப்பு இதெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்டரி தான் டிஸ்கனெக்ட் பண்ணணும். பேட்டரி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா ஒரு ஸ்டிப்பு வந்து நீங்கள் கையிலே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு சைடில் சிம் ஸ்லாட் இருக்குது. சிம் ஸ்லாட்டையும் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த போர்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட்டாக செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஐ ஸ்கேன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஐ ஸ்கேன் பண்ணணும். ஐ ஸ்கேன் பண்ணுறதுன்னா ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்து நம்ம ஐ ஸ்கேன் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. இந்த போர்டில் வந்து ஏதாவது வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கா, போர்டு பெண்ட் ஆகிருக்கா, மொபைல் கீழே விழுந்திருக்கா, என்ன ஏது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து செக் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னு போர்டு பார்த்திங்கன்னா லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி தான் இருக்குது, தெரியுதுங்களா? போர்டு பெண்ட் ஆன மாதிரி இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். இது ஓரத்தில் தான் இருக்குது, அதனால் எந்த ஒரு இஷ்யூ கிடையாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேக் சைட்லையும் பார்க்கலாம். பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா சீல்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க, புரியுதுங்களா?
சீல்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. CPU வந்து ரீபால் பண்ணி வச்சுருக்கணும். CPU வந்து ரீபால் பண்ணி வச்சதுனால கூட நமக்கு இந்த மாதிரி இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா CPU ப்ராப்பராக நம்ம ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு IMEI நம்பர் கண்டிப்பாக வராது. இல்லை அப்படின்னா நமக்கு டச் ஒர்க் ஆகாது, இல்லை அப்படின்னா நமக்கு கேமரா ஒர்க் ஆகாது, இல்லை அப்படின்னா நமக்கு ரிங்டோன் வராது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் கொடுத்துருக்காங்க. ஒன்று CPU வந்து ப்ராப்பராக ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்திருக்கணும், இல்லை அப்படின்னா லேஸு மேலாப்பில் ஹீட் மட்டும் பண்ணியிருக்கணும். அது என்ன ஏதுங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். ஓகே, இதில் உள்ள கேமராலாம் நம்ம செப்பரேட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். கேமரா எல்லாத்தையும் செப்பரேட்டாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐ ஸ்கேன் பண்ணுவோம். ஐ ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் எந்த செக்ஷனில் இருக்குது, அது எப்படி நம்ம ஃபால்ட்டு ட்ரேஸ் பண்ணி எந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ இதில் ஏதாவது போர்டில் ஏதாவது வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கா என்ன ஏது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும். வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நார்மலாக நம்ம இப்படியே பார்த்தோம் அப்படின்னா தெரியாது. இல்லை இதில் ஏதாவது காம்பனண்ட் ஏதாவது ஷார்ட் ஆகிருக்கா, டேமேஜ் ஆகிருக்கா, ரிமூவ் ஆகிருக்கா அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை மைக்ரோஸ்கோப் வியூவில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த சைடில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க, மற்ற சைடு எங்கேயுமே சீல்டு எதுவுமே ஓப்பன் பண்ணலை. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் சீல்டு ஓப்பன் பண்ணிங்க. சீல்டு ஓப்பன் பண்ணாலும் இந்த இடத்துல ட்ராக் வந்து டேமேஜ் ஆன மாதிரி தெரியுது. ஸோ இந்த ட்ராக் ஏதாவது வீக்காக டேமேஜ் ஆகிருக்கா, இல்லை காம்பனண்ட் ஏதாவது ஷார்ட் ஆகிருக்கா என்ன எதுங்கிறது கம்ப்ளீட்டாக நம்ம மைக்ரோஸ்கோப் வியூவில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஐ ஸ்கேன் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோஸ்கோப் வியூவில் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணோம். ஃபுல்லாக ஜூம் பண்ணி வச்சுக்கணும். ஃபுல்லாக ஜூம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு காம்பனண்ட்டாக வந்து நம்ம செக் பண்ணணும். இதில் காம்பனண்ட் ஏதாவது ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிருந்துச்சி அப்படின்னாலும் நமக்கு ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? இந்த காம்பனண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த காம்பனண்ட்டுக்கு இடையில ஏதாவது ரீபால் பண்ண பேஸ்ட்டோ இல்லை PPD பேஸ்ட்டோ ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணணும். கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணிடுவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ட்ராக் டேமேஜ் ஆகிருக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் வருமானம் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு கிரவுண்டோட ட்ராக் தான் இருக்கும், மற்றபடி வேறு எந்த ட்ராக் இருக்காது. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடுன்னு பார்த்திங்கன்னா சீல்டு குளூ எல்லாமே கட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து குளூ எல்லாம் கம்ப்ளீட்டாக கட் பண்ணியிருக்காங்க. சைடில் உள்ள குளூ எல்லாம் கம்ப்ளீட்டாக கட் பண்ணியிருக்காங்க. ரேமில் பார்த்திங்கன்னா குளூ எந்த ஒரு இதுவுமே கட் பண்ணலை. இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செக் பண்ணி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ட்ராக்கெல்லாம் நிறையா வந்திருக்கு, ட்ராக்கெல்லாம் நிறைய இருக்குது. பட் இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம மொபைலில் வந்து ஆன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த ஸ்டெப்பு இந்த இடத்துல சீல்டு கட் பண்ணதுக்கப்புறம் இதையும் செக் பண்ணணும். ஏன்னா மேக்ஸிமம் நம்மக்கிட்ட ஒரு மொபைல் வந்து ஆன் கண்டிஷனில் வந்துச்சு அப்படின்னு நம்ம CPU ரீபால் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் சீல்டெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். சீல்டு ரிமூவ் பண்ணினதுக்கு அப்புறமா திரும்பவும் வந்து ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சீல்டை ரிமூவ் பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணுறதே இல்லை. ஏன்னா மொபைல் வந்து நம்மக்கிட்ட வரப்போ ஆன் கண்டிஷனில் வந்திருக்கு. ஆன் கண்டிஷனில் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சீல்டை ரிமூவ் பண்ணுவோம். சீல்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உள்ள ட்ராக் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. சப்போஸ் இந்த இடத்துல உள்ள ட்ராக் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ மொபைல் வந்து திரும்ப ஆன் ஆகாது. நம்ம என்ன பண்ணுவோம், சீல்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஐசி ரிமூவ் பண்ணி ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மொபைல் ஆன் ஆகாது. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. CPU நம்ம வச்சது சரியில்லையா, இல்லை CPU டெட் ஆகிடுச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா ப்ராப்ளம் எங்கே கிரியேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீல்டை ரிமூவ் பண்ணோம் இல்லையா, சீல்டை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போதே நமக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆகிடுச்சு, மொபைல் வந்து டெட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சீல்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டைம் செக் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சிடும் பழைய கண்டிஷனில் இருக்கா இல்லையா அப்படின்னு. மொபைல் ஆன் ஆச்சு அப்படின்னா ஓகே, நம்ம மொபைல் ஆன் கண்டிஷன் தான் இருக்குது, அடுத்த ஸ்டெப் நம்ம போகணும். சப்போஸ் நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா சீல்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மொபைல் ஆன் ஆகலை அப்படிங்கிறப்போ நம்ம இந்த சைடில் உள்ள ட்ராக்கில் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம். அப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு மொபைல் ஆன் ஆகும். மொபைல் ஆன் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகணும். புரியுதுங்களா? ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சீல்டை ரிமூவ் பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த ஒரு இதுவுமே செக் பண்ணுறதில்ல, அப்படியே வச்சு CPU கழட்டி ரீபால் பண்ணிடுறாங்க. ரீபால் பண்ணதுக்கப்புறம் ஐசியில் ஃபால்ட்டா, இல்லை அவங்க ஃபிக்ஸ் பண்ணதில் ஃபால்ட்டா, இல்லை இந்த ட்ராக்கில் ஃபால்ட்டா, எங்கே ப்ராப்ளம் இருக்குங்கிறது அவங்களால ஃபால்ட்டை வந்து கெஸ் பண்ண முடியறதில்ல. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம CPU பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரீபால் பண்ணி வச்சுருக்கிறாங்க, குளூலாம் கட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஒரு டைம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக CPU ரிமூவ் பண்ணி இதை ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்களாம்.
அதே மாதிரி சப்போர்டு, அதாவது மெயின் போர்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிபி ஸ்டாண்டில் வந்து ஐசி போர்டு வந்து எந்த மெத்தடில் எந்த டைரெக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பிசிபி போர்டு வந்து எந்த டைரெக்ஷனில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிபியூ எடுத்து ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சிபியூ ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சைடில் உள்ள காம்பனண்ட்டு இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லோ டேப்பு இல்லை அப்படின்னா ஹீட்ஸிங் டேப்பு வச்சு அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம் வச்சுக்கலாம். பட் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சில்வர் டேப்பு தான் இருக்குது. சில்வர் டேப்பு நம்ம இது மேலே வந்து அப்ளை பண்ண போகிறதில்ல. சில்வர் டேப் வந்து இது மேலே அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த கெப்பாசிட்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த கெப்பாசிட்டர் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பவர் வந்து ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். ஸோ நம்ம இது சில்வர் டேப் மேலே அப்ளை பண்ணி வச்சோம் அப்படின்னா லீக்கேஜ் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது சில்வர் டேப்பு அதிகமாக யாரும் யூஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா. மற்றபடி வேறு ஏதாவது சிசி போர்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம், மைக் சேஞ்ச் பண்ணுறோம், பக்கத்தில் பிளாஸ்டிக் காம்பனண்ட் இருக்குன்னா அந்த பிளாஸ்டிக் காம்பனண்ட் மட்டும் மேலே அப்பெல்லாம் வச்சு கவர் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் அதிகமாக வந்து சில்வர் டேப் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஹீட்ஸிங் டேப் அந்த எல்லோ கலர் டேப் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி டேப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நம்பர் 1 செட் பண்ணிக்குவோம். சேனல் நம்பர் 2ல் செட் பண்ணிக்குவோம். டைரெக்டாக வந்து சேனல் நம்பர் 2ல் செட் பண்ணிக்குவோம். செட் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ணுவோம். ஐசி வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே வந்து ஒரு டைம் ப்ரீ ஹீட் பண்ணுவோம். ப்ரீ ஹீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா போர்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். ஏன்னா போர்டு ஃபுல்லாக எதனால் ப்ரீ ஹீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா போர்டில் நம்ம ஒன் சைடு மட்டும் ஹீட் பண்ணுவோம். பட் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா போர்டு கூலாக இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் வந்து ஒன் சைடு அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சர் ஒன் சைடு கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஐசி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் போர்டு ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் மேலே வந்து நம்ம ஹீட் பண்ணி ப்ரீ ஹீட் கம்பல்சரி நம்ம பண்ணணும், சரிங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போர்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ ஐசி சுற்றியும் 15 செகண்ட் போர்டு ஃபுல்லாகவே ஒரு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐசி சுற்றியுமே கம்ப்ளீட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஐசி ஓரத்தில் மட்டும் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். எவ்வளோ நேரம் பண்ணால் 15 செகண்ட் வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும், ஓகேங்களா. 15 செகண்ட் ப்ரீ ஹீட் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா போர்டு சரியாக ஃபிக்ஸ் ஆகலை. திரும்ப ஒரு டைம் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். ஓகே, திரும்ப வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணுவோம், ஓகேங்களா. ஐசியை சுற்றி 15 செகண்ட், ஏன்னா போர்டு ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. ஐசி சுற்றி ப்ரீ ஹீட் பண்ணிடுவோம். ப்ரீ ஹீட் பண்ணும்போது நம்மளுடைய ஹீட் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும், ஏர் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா போன டைம் ஒரு மொபைல் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணோம். அந்த மொபைல்லையும் எவ்வளோ ஹீட் வைக்கணும், எவ்வளோ ஏர் டெம்பரேச்சர் வைக்கணுங்கிறது தெளிவாக சொல்லுங்கள். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சேனல் நம்பர் 3 செட் பண்ணிக்குவோம். சேனல் நம்பர் 3 செட் பண்ணிவிட்டு நம்ம ஐசி மட்டும் ப்ளோ பண்ணுவோம். எதனால் நான் இந்த டைரெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஹீட் பண்ணி எடுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு கவர் எதுவுமே போடல. பக்கத்தில் ரேம் இருக்குது. பட் ரேமும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் சிபியூ மட்டும் பர்ஃபெக்டாக நம்ம ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதனால் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்மக்கிட்ட சரி ட்ரைனிங்க்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதில் மொபைலில் என்ன ப்ராப்ளம், எதனால் ஐஎம்ஐ நம்பர் பேஸ் பேண்ட் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வியூவில் பார்க்குறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லா பால்ஸுமே கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பால்ஸ் கனெக்ட் ஆகலை, இங்கே ஒரு பால்ஸ் கனெக்ட் ஆகலை. இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஎம்ஐ நம்பர் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா கடைக்காரில் கொடுத்துருக்காங்க. அவங்க ரீபால் பண்ணதில் எந்த இஷ்யூ இல்லை. பட் மொபைல் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஆன் ஆயிடுச்சு. எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. கேமரா, ரிங்டோன், டச் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. பட் ஐஎம்ஐ நம்பர் மட்டும் வராது. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பால்ஸ் மட்டும் சரியாக கனெக்ட் ஆகலை. தெரியுதுங்களா? 2 பால்ஸ் கனெக்ட் ஆகலை. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகியிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ராப்பராக ரீபால் பண்ணல. நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஒரு டைம் ரீபால் பண்ணுவோம். ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணுவோம் நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஃப்ளக்ஸ் வைக்கலாம். ஃப்ளக்ஸ் வச்சுட்டு இதை கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா போர்டு க்ளீன் பண்ணும்போதும் சரி,
ஐசி க்ளீன் பண்ணும்போது சரி ட்ரையாக வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது, ஃப்ளக்ஸ் வச்சு தான் க்ளீன் பண்ணணும். இப்போ என்னோடய சால்டிங் அயனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் டெம்பரேச்சர் 320 நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். சால்டிங் அயனில் ஹீட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 320 செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம இதை கம்ப்ளீட்டாக நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வர மொபைல் வந்து நீங்கள் ஸ்பீடாக பண்ணாதீங்க. மற்ற யூடியூப் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்க காட்டியிருப்பாங்க. பட் அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொறுமையாக தான் ட்ரை பண்ணுவாங்க. பொறுமையாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ஃபார்வேர்ட் பண்ணுற மாதிரி இல்லை ரிவர்ஸ் பேஸில் ஃபார்வேர்ட் பண்ணுற மாதிரி ரீவைண்டிங் பண்ண மாதிரி நிறையா அதில் வீடியோவில் எடிட்டிங் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வச்சு ஸ்பீடாக ட்ரை பண்ணுறாங்க. ஸ்பீடாக ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகிடுது, ஐசி ஸ்கின்னு டேமேஜ் ஆகும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டீசால்டிங் விக்கு வச்சு இதை கட் பண்ணிக்கலாம். டீசால்டிங் விக்கு வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும். டீசால்டிங் விக்கு கட் பண்ணும்போது நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிராஸாக வச்சு கட் பண்ணிடுறாங்க. இல்லை அப்படின்னா நிறையா ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லேஸ், அதாவது பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, தெரியுதுங்களா உங்களுக்கு, இதில் வந்து டீசால்டிங் விக்கு வந்து கட் பண்ணும்போது இந்த இடத்துல சால்டிங் லெட்டு பட்டிருக்கு. இந்த இடத்துல கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது என்ன இதெல்லாம் வந்து விரிஞ்சிடும். இது எல்லாமே வந்து சால்டிங் அயன் வச்சு க்ளீன் பண்ணும்போது எல்லாமே விரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லெட்டு அப்ளை ஆகிருக்கிற இந்த இடத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டீசால்டிங் விக்கு வந்து விரியாது, ப்ராப்பராக நமக்கு யூஸ் பண்ண முடியும், பக்காவாக இருக்கும். நம்ம இதை வச்சு ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு இது விரியாது. ஓகேங்களா, இப்போது இதில் வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம். லேசாக ஃபஸ்ட்டு நேராக வச்சு க்ளீன் பண்ணி பழகுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரொட்டேட் பண்ண பழகுங்க. ஓகேங்களா, ரொட்டேட் பண்ணும்போது சைடில் உள்ள காம்பனண்ட்டில் எதுலேயுமே டச் ஆகக்கூடாது. டீசால்டிங் விக்கும் சரி சால்டிங் அயனும் சரி சைடில் டச் ஆகக்கூடாது. ஓகேங்களா, அந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சைடில் உள்ள காம்பனண்ட்டில் டச் ஆச்சு அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா இந்த காம்பனண்ட்டு டீசால்டிங் விக்கோடு அப்படியே ரிமூவ் ஆகி வந்துடும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது ப்ராப்பராக கரெக்டாக பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம தான் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் காம்பனண்ட் எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி காம்பனண்ட் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ஸ்கீமேட்டிக் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கீமேட்டிக் பார்த்து கூட நீங்கள் காம்பனண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் சப்போஸ் ஸ்கீமேட்டிக்கு ஒரு சில மொபைல் மாடலுக்கு தந்திருக்க மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். ரெகுலராக நீங்கள் இந்த ஒர்க்கு தான் பண்ணுறீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல என்ன காம்பனண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். பட் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, இப்போது போர்டு வந்து நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா போர்டு நல்லா நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஐசியும் வந்து க்ளீன் பண்ணணும். ஐசி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போர்டை வந்து நல்லா நீட்டாக ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். அதாவது போர்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னது பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வர மொபைலில் ஐசி ரிமூவ் பண்ணிட்டீங்க, குளூவில் க்ளீன் பண்ணிட்டீங்க, ஐசி வந்து டீசால்டிங் வச்சு போர்டையும் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி துணி வச்சு நல்லா ட்ரையாக வச்சு ஒரு டைம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஓகேங்களா, க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் வச்சு நீங்கள் ஐ ஸ்கேன் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து ஐ ஸ்கேன் பண்ணணும். என்ன ஐ ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கிரே பால்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணணும். கிரே பால்ஸ் இதில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கிரே பால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பிளேடு இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை க்ளூ கட்டர் பிளேடு இருந்துச்சுனாலும் சரி, அதை எடுத்து வச்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக 1 by 1 வந்து இதில் க்ளீன் பண்ணுங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1 by 1 க்ளீன் பண்ணி இதில் க்ளூ கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இது சரியாக க்ளீன் பண்ணலை அப்படின்னாவே உங்களுக்கு ஐசி ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகாது. ஓகேங்களா, ஐசி ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு சேம் இதே மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா, சைடில் உள்ள க்ளூ எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். பிளேடு வச்சு க்ளீன் பண்ணும்போது பிளேடு வந்து டைரெக்டாக வச்சு அப்படியே வச்சு க்ளீன் பண்ணிடாதீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெளிவாக தெரியும், ஒரு பக்கம் ஷார்ப்பாக இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது. நார்மலாக இருக்கிற சைடில் தான் நான் வச்சு க்ளீன் பண்ணுறேன். ஷார்ப்பாக இருக்கிற சைடு வச்சு நான் க்ளீன் பண்ணலை. ஓகேங்களா, ஏன்னா வீடியோ பார்த்துட்டு யாரும் மாற்றிக்கி இது பண்ணிடாதீங்க. ஷார்ப்பாக இருக்கிற சைடு மேலே இருக்கணும். புரியுதுங்களா,
அந்த மாதிரி வச்சு நீட்டாக போர்டு எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிங்க. எந்த ஒரு க்ளூ எதுவுமே இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக இதை க்ளீன் பண்ணிங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதில் கிரே பால்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு டைம் செக் பண்ணிங்க. கிரே பால்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். சப்போஸ் இதில் கிரே பால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ இதில் கிரே பால்ஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே அந்தளவுக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்சு எதுவுமே தெரியல. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஐசி வந்து க்ளீன் பண்ணிக்குவோம். ஐசி க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஐசி ஹோல்டரில் ஐசியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐசி ஹோல்டரில் பார்த்திங்கன்னா ஐசியை நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு நல்லா தெளிவாகவும் தெரியும்னு நினைக்கிறேன். ஐசி க்ளீன் பண்ணும்போது சேம் அதே மாதிரி தான். நம்ம இதை டெம்பரேச்சர் டவுன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம இதை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி ஒர்க் பண்ணணும். குளூ இருக்கும், நிறைய குளூ இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும். ஆல்ரெடி இது ஒர்க்கு பண்ணியிருக்காங்க, ஆனால் ப்ராப்பராக அவங்க பண்ணாதனால நம்ம ரீ ஒர்க்கு தான் பண்ணுறோம். ரீ ஒர்க் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா சால்டிங் லெட்டு வந்து சால்டிங் அயன் மேலே வச்சு அப்படியே லேசாக இது மேலே இருக்க லெட்டு மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமான ஒர்க்கு நமக்கு இருக்காது. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னு நமக்கு க்ளீன் பண்ணியாச்சு. இதை வந்து ரொம்ப நம்ம சால்டிங் அயன் வச்சு ரொம்ப நேரம் இது வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு ஐசி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்து துணி வச்சு நம்ம இதையும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, ஐசியும் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். பட் இதை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணலை. ஓகேங்களா? தெரியுங்களா? கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணல. இதில் 1-2 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பால்ஸ் இருக்குது. அந்த பால்ஸையும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு டைம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் சால்டிங் அயன் வந்து பார்த்திங்கன்னா 320 தான் ஹீட் இருக்குது. பட் ஐசியில் ரொம்ப நேரம் இதை வச்சு நம்ம வச்சிருக்கக்கூடாது. லேசாக மேலாப்பில் வச்சு நம்ம ஒரு டைம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டீசால்டிங் விக்கு ஐசிலையும் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஐசியில் டீசால்டிங் விக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. புரியுதுங்களா? எப்போவுமே பார்த்திங்கன்னா ஐசியில் டீசால்டிங் விக் வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணும்போது பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஐசி ஸ்கின் டேமேஜ் ஆயிரும், ஐசி ஸ்கின் டேமேஜ் ஆயிரும், இல்லை பால்ஸ் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆயிரும். இந்த மாதிரி இஷ்யூ நிறையா வந்திருக்கும். அப்போ நீங்கள் டீசால்டிங் விக்கு ஐசியில் வச்சு யூஸ் பண்ணது தான் காரணம். புரியுதுங்களா? அந்த மாதிரி யாராவது டீசால்டிங் விக் வந்து ஐசியில் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு இனிமேல் வந்து அந்த தப்பை மறுபடியும் செய்யாதீங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கோம். டிஷ்யூ பேப்பர் மேலே இந்த ஐசியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஐசியை வச்சிடலாம். ஐசி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு டென்சில்ஸ் வச்சு ரீபால் பண்ணுவோம். உங்கள்கிட்ட டென்சில்ஸ் நிறையா வச்சுருப்பீங்க. பட் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டென்சில்ஸ் வந்து பெண்ட் ஆகியிருக்கும். ஐசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து ரீபால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும். ஒவ்வொரு டைம் நம்ம ஒர்க் பண்ணி முடித்த உடனே க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டென்சில்ஸ் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ரீபால் பண்ணுவாங்க, ரீபால் பண்ணிட்டு அப்படியே டென்சில்ஸ் தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி வச்சாங்க அப்படின்னா டென்சில்ஸ் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒவ்வொரு டைம் பார்த்திங்க அப்படின்னா சால்டிங் அயன் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டீசால்டிங், அதாவது சால்டிங் அயன் வச்சு இது மேலே ஒட்டியிருக்க பால்ஸ் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, டென்சில்ஸ் வந்து கீழே வச்சு தட்டுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டியூசர் வச்சு பிடிச்சிருப்பாங்க. டியூசர் வச்சு பிடிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக ப்ரெஸ் பண்ணி பிடிப்பாங்க. ஓவராக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சனால டென்சில்ஸ் வந்து பெண்ட் ஆகியிருக்கும். அந்த பெண்ட் ஆனதுனால கூட நமக்கு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ரீபால் பண்ணும்போது ப்ராப்பராக வராது. புரியுதுங்களா? இந்த மாதிரி டியூசர் வச்சு பிடிக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி டியூசர் வச்சு இந்த மாதிரி பிடிக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஓவராக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிருப்பாங்க. ஓவராக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சாங்க அப்படின்னாவே டென்சில்ஸ் பெண்ட் ஆகிடும். டென்சில்ஸ் பெண்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு பாலிங் கரெக்டாக வரும். ஒரு பால் சின்னதாகவும் ஒரு பால் சைஸ் பெருசாகவும் இந்த மாதிரி இஷ்யூ வரும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இப்போ போர்டில் பார்த்தோம் இல்லையா, எந்த இஷ்யூ இருந்துச்சு, ஒரு சில பால்ஸ் வந்து சரியாக ஒட்டாமல் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒட்டாமல் வர்றதுக்கு காரணமே அந்த பால்ஸோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை ரீபால் பண்ணுவோம். ரீபால் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் பிபிடி பேஸ்ட் எடுத்துருக்கேன். பிபிடி பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெக்கானிக் தான் யூஸ் பண்ணுறேன். மெக்கானிக்கில் 180 டிகிரியில் மெல்ட் ஆகக்கூடிய பிபிடி பேஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா ட்ரை பண்ணி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? லிக்விடாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. எடுத்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு ட்ரை பண்ணி வச்சுக்கிங்க. ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் நல்லா நீட்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிபிடி பேஸ்ட்டு இதில் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறமா துணியில் வச்சு நல்லா நீட்டாக ஒரு டைம் அழுத்தி துடைக்குங்க. துணியில் வச்சு அழுத்தி துடைக்கணும். அழுத்தி துடைக்கிறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்சில்ஸ் எக்காரணத்து கொண்டு ஆடக்கூடாது. ஓகேங்களா? நல்லா நீட்டாக துடைச்சி எடுத்துரும். எடுத்ததுக்கப்புறமா நான் இந்த கையில் டியூசர் மாற்றி இந்த கையில் பிடிச்சிக்கிறப்போ அதே மாதிரி டியூசரும் நல்லா ஒரு டைம் நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும்.
ஏன்னா டியூசரில் ஆல்ரெடி பிபிடி பேஸ்ட்டு ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த பிபிடி பேஸ்ட்னால கூட நமக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹீட் ஆகும் இல்லையா, ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், டியூசரில் இருக்கிற பிபிடி பேஸ்ட்டு மெல்ட் ஆகி இந்த பால்ஸோடு வந்து ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் நம்பர் 2ல் வச்சுட்டு இதை டைரெக்டாக ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படியும் வச்சு இதை ப்ளோ பண்ணுவாங்க, இப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு நீங்கள் பிடிச்சிக்கிங்க, எதுவுமே பண்ணாதீங்க. சேனல் நம்பர் 2ல் செட் பண்ணிக்கோங்க. சேனல் நம்பர் 2ல் செட் பண்ணிவிட்டு இப்படியே வச்சு நீங்கள் பிடிச்சிங்க. அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பால்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகி வந்துடும். தெரியுதுங்களா, இதில் ஒவ்வொரு பால்ஸாக வந்து மெல்ட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலே தெரியும் எல்லா பால்ஸுமே வந்து பர்ஃபெக்டாக ஒட்டிக்கிச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில இடத்துல மட்டும் பால்ஸ் வந்து சரியாக ஃபிக்ஸ் ஆகலை. ஒரு சில இடத்துல பால்ஸ் வந்து சரியாக ஃபிக்ஸ் ஆகலை. ஏன்னா கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா தெரியாது. நல்லா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல பால்ஸ் வந்து ஒட்டி இருக்குது, ஐசியில் எந்தெந்த இடத்துல பால்ஸ் சரியாக ஒட்டலை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பால்ஸும் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு புதுசாக ட்ரை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, டியூசர் அதாவது டென்சில்ஸ் வந்து டக்குன்னு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி எடுக்கணும். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பால்ஸ் கிராஸாக இருக்கா, இந்த இடத்துல ஒரு பால்ஸ் கிரியேட் ஆகிருக்கு, கிராஸாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பால்ஸ் கிரியேட் ஆகிருக்கு, ஆனால் கிராஸாக இருக்குது. தெரியுங்களா, பால்ஸ் வந்து ஒட்டலை. தெரியுங்களா, ஆடுதுங்களா, பால்ஸு ஒட்டலை. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக வந்து ரீபாலிங் ஆகாது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பால்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகிருக்கும், ஆனால் ஐசியில் வந்து ஃபிக்ஸ் ஆகி இருக்காது. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப ரெண்டாவது ஒரு டைம் வந்து ரீபால் பண்ணுவோம். ரெண்டாவது இன்னொரு டைம் வந்து இது மேலே வச்சு பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணிக்குவோம். டென்சில்ஸ் வந்து எக்காரணத்தை கொண்டு எடுக்கக்கூடாது. நம்மளோட ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி டென்சில்ஸ் எக்காரணத்தை கொண்டு நம்ம எடுக்கவே கூடாது. புரியுதுங்களா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் டைம் ரீபால் பண்ணுவாங்க, அது பால்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்கா இல்லையான்னு செக் பண்ண மாட்டாங்க. செக் பண்ணாமையே டென்சில்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. டென்சில்ஸ் ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பால்ஸ் இருக்கும், ஒரு சில இடத்துல பால்ஸ் இருக்காது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரியும் இந்த ஒர்க்கு பண்ணுவாங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே இந்த ஒர்க்கு ப்ராப்பராக பண்ணணும். ஓகே, சேம் ஃபஸ்ட்டு பண்ண ப்ராசஸ் தான். சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பண்ண ப்ராசஸ் தான். அதே மாதிரி துணியில் வச்சு நல்லா நீட்டாக நம்ம ஒரு டைம் தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி இந்த சைடில் நான் டியூசர் வச்சு பிடிச்சிக்கிட்டு திரும்பவும் வந்து ஹீட் பண்ணுவோம். அதே மாதிரி சேனல் பார்த்திங்கன்னா 2லேயே வச்சுருக்கணும். சேனல் சேஞ்ச் பண்ண வேண்டாம். சேனல் 2லேயே வச்சு ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ளோயர் வச்சு அப்படியே பிடிச்சிங்க. எந்த விஷயம் வராது. ப்ராப்பராக அழகாக எல்லாமே ரீபாலிங் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டியூசரில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பால்ஸ் க்ரியேட் ஆகிருக்க தெரியுதுங்களா? அப்போ டியூசர் போன டைம் நான் ட்ரை சொல்லும்போது க்ளீன் பண்ணேன் இல்லையா, துணியில் வச்சு க்ளீன் பண்ணேன் டியூசர். இந்த டைம் வந்து டியூசர் நான் க்ளீன் பண்ணலை. பட் டியூசர் ஓரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பால்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இந்த பால்ஸ்னால கூட நமக்கு ப்ராப்ளம் வரலாம். இந்த பால்ஸ் சின்ன சின்ன பால்ஸ் க்ரியேட் ஆனதுனால இது அதிகமான ஹீட் ஆகிறதுனால அதிகமான ஏர் வச்சுருந்தா அப்படின்னா இது மெல்ட் ஆகி உருகி பக்கத்தில் உள்ள டென்சில்ஸ் பால்ஸில் வந்து ஒட்டிக்கும். அப்போ அந்த பால்ஸோட சைஸ் வந்து பெருசாயிரும். இந்த மாதிரி இஷ்யூ வரக்கூடாதுங்கிறக்கோசம் தான் டியூசரையும் ஒரு டைம் க்ளீன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் எல்லா பால்ஸுமே ப்ராப்பராக ஒட்டிக்கிச்சு. பட் இருந்தாலுமே நம்ம 2 டைம் ரீபால் பண்ணியிருக்கோம். 2 டைம் ரீபால் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பால்ஸோட சைஸ் சின்னதாகவும் இருக்கும், ஒரு சில பால்ஸோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அப்போ 2 டைம் ரீபால் பண்ணோம் அப்படின்னால பெரிய சைஸ் உள்ள பால்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும். பிளேடு எடுத்து நல்லா ஷார்ப்பான சைடில் வச்சு லேஸாக வந்து மேலாப்பில் இருக்கிறத பால்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி லேஸாக மேலாப்பில் உள்ள பால்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா எல்லா பால்ஸுமே ஒரே ஈவனாக வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இதெல்லாம் பாருங்கள், ஆல்ரெடி 2 பால்ஸ் மட்டும் நமக்கு கட் பண்ண முடியல, கட் ஆகலை. மீதி எல்லா பால்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக கட் ஆகிருக்கு. எல்லா பால்ஸுமே சைஸ் பெருசாக இருக்குது. இந்த இடத்துல இந்த பால்ஸ் மட்டும்தான் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போ அந்த 2 பால்ஸு சின்னதாக இருக்குன்னு நம்ம கட் ஆகலை. ஸோ அந்த இடத்துல மட்டும் லேஸாக பிபிடி பேஸ்ட் வச்சு நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த இடத்துல மட்டும் லேஸாக பிபிடி பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு இந்த துணி வச்சு நீட்டாக துடைச்சிருவோம். ஓகேங்களா? நீட்டாக துடைச்சிருவோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போது டியூசரும் வந்து ஒரு டைம் வந்து துணியில் வச்சு நம்ம துடைச்சிடணும். துணியில் வச்சு துடைச்சிட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எல்லா பால்ஸுமே ஒரே ஈவனாக வரணும், ஒரே சைஸாக வரணும் இல்லையா?
இப்போ மூணாவது ஒரு டைம் வந்து நம்ம இதை ஹீட் பண்ணுவோம். இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பிளேடு வச்சு கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணாமல் அப்படியே வச்சு எடுத்திங்கன்னா ஐசி டென்சிலோட ஒட்டிக்கும். ஓகேங்களா? அப்போ ஐசியும் வராது, ஈஸியாக வராது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐசி வந்து ஓவராக வச்சு ப்ரெஸ் பண்ணி இழுக்கும்போது என்ன ஆகும், ஐசியில் உள்ள பேட் எல்லாமே பார்த்திங்கன்னா கட் ஆகிடும். ஐசியில் உள்ள பேடு எல்லாமே கட் ஆகிடுச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா போர்டில் உள்ள பேடு கட் ஆச்சு அப்படின்னா கூட நம்ம மைக்ரோ ஜம்பர் பண்ணிக்க முடியும். ஒரு சில இடத்துல, எல்லா இடத்துலையும் மைக்ரோ ஜம்பர் பண்ண முடியாது, ஒரு சில இடத்துல மைக்ரோ ஜம்பர் பண்ண முடியும். ஆனால் ஐசியில் கட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜம்பர் பண்ண முடியாதுன்னு இல்லை, கண்டிப்பாக பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ரொம்ப ரிஸ்க்கு. ஐசி ஒர்க் ஆகுமா ஆகாதாங்கிறது டவுட்டு தான். ஓகேங்களா? இப்போ இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக வந்து டென்சில்ஸை எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே பால்ஸும் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஐசியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஐசி அழகாக பூ மாதிரி ரிமூவ் ஆகி வந்துடும். டென்சில்ஸில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பால்ஸுமே நமக்கு ஒட்டிகிட்டு இருக்காது. எல்லாமே நீட்டாக க்ளீனாக வந்திருக்கும். எல்லா இடத்துலையும் பால்ஸு கிரியேட் ஆகிருக்கும். தெரியுதுங்களா? எல்லா இடத்துலையும் பால்ஸு கிரியேட் ஆகிருக்கு. எந்த ஒரு பால்ஸுமே வந்து நமக்கு மிஸ் ஆகலை. எந்த ஒரு இடத்துலையும் பால்ஸு மிஸ் ஆகலை. பால்ஸோட சைஸு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாகவும் இருக்கும். ரெண்டாவது பால்ஸோட சைஸ் எல்லாமே ஒரே சைஸாக இருக்கும். சின்னது பெருசு இந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே வராது. இப்போ ஐசியை வந்து ஹீட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கிராஸாக பிடிச்சிங்க. ஐசியை இந்த மாதிரி கிராஸாக பிடிச்சிக்கிட்டு லேஸாக ஒரு டைம் ஹீட் பண்ணிங்க. பால்ஸ் ஏதாவது அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே ஈவனாக வந்துடும். பார்த்திங்களா? எல்லாமே ஒரே ஈவனாக இப்போ வந்துருச்சு. ஐசி பார்த்திங்க அப்படின்னா சேம் அப்படியே இருக்கும். பார்க்குறதுக்கு புது ஐசி மாதிரியே இருக்கும்போது எல்லா பால்ஸுமே ஒரே ஈவனாக தான் இருக்கும், ஒரே சைஸாக இருக்கும். சின்னது பெருசு இந்த மாதிரி வரக்கூடாது. அப்போ நம்ம ரீபால் பண்ணது ப்ராப்பராக பக்காவாக பண்ணோம் அப்படின்னு நமக்கு திரும்ப வந்து ப்ராப்ளம் வராது. கண்டிப்பாக வராமல் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வராது நமக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம ரீபால் பண்ணும்போதே நமக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு, பால்ஸோட சைஸ் சின்னது பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம ரீபால் பண்ணினதுக்கப்புறமும் ஏதாவது ஒரு லைன் வந்து ஒரு பால்ஸ் வந்து கட் ஆகிருச்சு, மிஸ் ஆகிருச்சு, அதாவது சரியாக ஃபிக்ஸ் ஆகலை, அது கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும், ப்ராப்பராக அந்த லைன் எந்த பால்ஸுக்கு போகுதோ அந்த லைன் மட்டும் நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. அந்த லைன் கேமராவோட பால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேமரா ஒர்க் ஆகாது. இல்லை டச்சுக்கு வர பால்ஸ் லைன் மிஸ் ஒட்டலை அப்படின்னா டச் ஒர்க் ஆகாது. ஆனால் ரீபால் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி சப்போஸ் நம்ம என்ன பண்ணுவோம், மெயின் லைனாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சிபியூக்கு வர மெயின் லைன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சிபியூ வந்து ஆன் ஆகாது. சிபியூ ஆன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப ஃபஸ்ட் வந்து ரீபால் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா திரும்ப நம்ம ஹீட் பண்ணி ரீபால் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஐசியும் டேமேஜ் ஆகும், ஸ்கின்னும் டேமேஜ் ஆகும். இப்போ ப்ராப்பராக நம்ம ஹீட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ரோசின் பேஸ்ட் இருக்குங்களா, இந்த ரோசின் பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிக்குவோம். ஏன்னா திரும்பவும் நமக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது. அதனால் இந்த ரோசின் பேஸ்ட்டை அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறமா ரெண்டாவது டைம் வந்து ஃப்ளக்ஸ் பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிக்குவோம். ரோசின் பேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா போடக்கூடாது. நிறைய போட்டிங்க அப்படின்னாலும் அதனாலையும் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ரோசின் பேஸ்ட்டு நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. லேசாக, புரியுதுங்களா, உங்கள்கிட்ட எந்த மாடல் ரோசின் பேஸ்ட் இருந்தாலும் லேசாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லேசாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐசி வந்து ப்ராப்பராக எடுத்து கரெக்டாக வச்சு நீங்கள் ரீபால் பண்ணுந்த ஐசி எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஐசி எந்த மெத்தடில் ரிமூவ் பண்ணணும், நோஸ் பாயிண்டெல்லாம் நோட் பண்ணணும், எந்த டைரெக்ஷனில் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாது. ஆல்ரெடி செஞ்ச ஒர்க்கு தானே அப்படிங்கிறனால நான் குயிக்காக பண்ணணும் அப்படிங்கிறனால சொல்லிவிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியாமல். பட் தெரியாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் தெளிவாக சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோஸில். ஓகே, பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐசி வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா சேனல் நம்பர் 2லையும் ஃபிக்ஸ் பண்ணிங்க. சேனல் நம்பர் 2 ப்ளோயரில் சேனல் நம்பர் 2 வச்சுக்கோங்க. கொஞ்சம் தூரமாக வச்சு ஹீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கொஞ்சம் தூரமாக வச்சு ஹீட் பண்ணுங்கள். அது எவ்வளோ தூரம் என்ன எதுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் தூரமாக வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஹீட் பண்ணிக்குவோம். ஹீட் பண்ணிட்டு அதே மாதிரி கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் வந்து ஹீட் பண்ணிடலாம். ஏன்னா சைடில் உள்ள குளூ எல்லாமே பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிருந்து அதுக்கப்புறமா லேசாக வந்து நம்ம ஹீட் பண்ணுவோம். ரொம்ப அதிகமாக ஹீட் பண்ணக்கூடாது. சேனல் நம்பர் 2ல் தான் இருக்குது, புரியுதுங்களா? சேனல் நம்பர் 2ல் வச்சுட்டு நம்ம இதை ஒரு ப்ரீ ஹீட் பண்ணுற மாதிரி ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது சேனல் நம்பர் 3க்கு சேஞ்ச் பண்ணுவோம். சேனல் நம்பர் 3க்கு இப்போ சேஞ்ச் பண்ணிடுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஹீட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் நம்பர் 3ல் வச்சு ஹீட் பண்ணுறோம். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஐசியை பார்த்தீங்கன்னா அதுவே கரெக்டாக அலைன்மெண்ட் ஆகி ஃபிக்ஸ் ஆகி உக்காந்துருவோம். நம்ம கரெக்டாக ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஐசியை கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும்.
ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 30 செகண்ட் இதை வந்து ஹீட் பண்ணிட்டோம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஐசியை லேஸாக நம்ம ஷேக் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்களா, ஐசியை வந்து லேஸாக செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதே நகர்ந்துருச்சு. இப்போ வந்து ஐசி லேஸாக செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐசியை பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் ஆகி ஃபிக்ஸ் ஆகிருச்சு. இது ஃபுல்லாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம், மொபைல் ஆன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை கம்ப்ளீட்டாக சூடு ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு நிறைய வீடியோஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவும் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது மாதிரி எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. எதனால் பேஸ்பேண்ட் அன்னோன் வந்துச்சு அப்படின்னு டைரெக்டாக வந்து ஃப்ளாஷ் பண்ணிடுறாங்க. ஃப்ளாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் அவங்களுக்கு உள்ளே இருக்க டேட்டா எல்லாமே போயிடுது. ப்ராப்ளம் எந்த இடத்துல என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபைண்ட் பண்ண தெரிஞ்சு அப்படின்னு நம்ம ப்ராப்பராக ஈஸியாக வந்து ஈஸியான மெத்தடில் நம்ம இதுக்கு உண்டான சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு என்ன பண்ணணும், ஐசி இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசி சீல்டு ரிமூவ் பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இதில் எஸ்டிஆர் ஐசி இருக்கா இல்லை டபிள்டிஆர் ஐசி இருக்கா, எந்த ஐசி இருக்குது, அதுக்கு எல்லாமே வோல்டேஜ் எல்லாமே செக் பண்ணியிருப்போம். வோல்டேஜ் எல்லாம் ப்ராப்பராக வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ளாஷும் பண்ணிட்டாங்க, சிபியும் ரீபால் பண்ணாங்க, சிபியும் ரீபால் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் டைரெக்டாக இதில் சிபியும் எடுத்து ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் அந்த ஐசி ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி ஹீட் ஆறிடுச்சா இல்லையானா ஐசி மேலே கையை வச்சு செக் பண்ணிடுறாங்க. ஐசி மேலே இந்த மாதிரி கையை வச்சு செக் பண்ணக்கூடாது. நம்ம இந்த சைடில் உள்ள சீல்டு இருக்கு இல்லைங்களா, அந்த சீல்டு மேலே கையை வச்சு செக் பண்ணுவோம். சீல்டு மேலே கையை வச்சு செக் பண்ணோம் அப்படின்னா பேர்டு டெம்பரேச்சர் ரொம்ப கூலாகிருச்சு அப்படின்னா தெரிஞ்சிடும், ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து செக் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போர்டு ஹீட்டாக தான் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் மொபைல் சர்வீஸில் பெஸ்ட்டாக இருக்கணும், எல்லாமே தெளிவாக நம்ம ஃபால்ட்டை ஃபைண்ட் பண்ணி ஈஸியான மெத்தடில் நம்ம கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 15 நாள் கிளாஸ் டியூரேஷன். இங்கே வந்து அக்காமடேஷன் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஃபுட்டு இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். 15 நாள் கிளாஸ் டியூரேஷன். கிளாஸ் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 10 மணியிலிருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் கிளாஸ் கண்டினியூஸாக நடக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, பட் இருந்தாலும் என்னால் இப்போதைக்கு வர முடியல, நான் நெக்ஸ்ட் பேட்சில் வரேன், இல்லை அப்படின்னு ஒரு 6 மாதம் கழிச்சு வரேன், இல்லை 1 இயர் கழிச்சு வரேன், இப்போ தான் நான் பக்கமாக இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணிட்டேன், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. பட் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு உங்கள் மாதிரி இது சர்வீஸில் பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் நான் பண்ணுறேன், பட் ஃபால்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ண முடியல, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டிசி ரீடிங் தெரியல, டிசியில் ஒரு சம்திங் ஏதோ ஒரு ரீடிங் வருது, அந்த ரீடிங்கில் என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு தெரியல, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எந்த மொபைலுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க இல்லை ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை வச்சு கம்ப்ளீட்டாக ஆன் ஆகுதா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். ஆன் ஆச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு ஓகே நமக்கு பேஸ்பேண்ட் ஐஎம்ஐ நம்பர் வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணணும். பேஸ்பேண்ட் ஐஎம்ஐ நம்பர்லாம் வந்துருச்சு அப்படின்னு நமக்கு ப்ராப்ளம் சால்வ் இல்லை அப்படின்னா திரும்பவும் வந்து நம்ம வேறு செக்ஷனில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் வந்து ஆன் ஆயிருச்சு. நான் வந்து கேமரா வியூ வந்து திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே மொபைல் வந்து கம்ப்ளீட்டாக ஆன் ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம ஐஎம்ஐ நம்பர் செக் பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததாக பேஸ்பேண்ட் வெர்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஐஎம்ஐ நம்பர் ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது இதில் ஐஎம்ஐ நம்பர் ஷோ ஆகலை. இப்போ செக் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஐஎம்ஐ நம்பர் ஷோ ஆகுது. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேஸ்பேண்ட் வெர்ஷன் செக் பண்ணுவோம். பேஸ்பேண்ட் வெர்ஷன் இதில் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணிடலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்பேண்ட் வெர்ஷனும் இதில் ப்ராப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க கஸ்டமர் வந்து ஆல்ரெடி சிபியூ ரீபால் பண்ணியிருக்காங்க. அவங்க ரீபால் பண்ணதில் தான் ப்ராப்ளம், மற்றபடி போர்டில் எந்த ஒரு இஷ்யூ இல்லை, சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. பட் ரீபால் ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கும். நம்ம ஐசி ரிமூவ் பண்ணி பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கெஸ் பண்ணியிருப்பாங்க எதனால் இது ஐஎம்ஐ நம்பர் வரல, பேஸ்பேண்ட் வரல அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். பட் நீங்களுக்கும் இந்த மாதிரி கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெரியுது இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.